வெல்கம் டு சிவிலியன்ஸ் அகாடமி. ஆல்ரெடி வந்துட்டு நாம் ஜேடிஓ அண்ட் ஓஓசிற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த யூனிட்டை நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பாதி ப்ராப்ளம்ஸ் பாதி தியரி அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய சிலபஸே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தியரி படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸே வந்து படிச்சிருக்கோம் சரியா. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறதும் எப்படி அப்படின்னா தியரிட்டிக்கல் பேப்பர் அண்ட் ப்ராப்ளமேட்டிக்கல் பேப்பர் ரெண்டுத்தையும் ரொம்ப பேரலாக கொண்டு போகிறோம். அதாவது ஏதாவது ஒரு தியரி பேப்பர் ப்ளஸ் ஒரு ப்ராப்ளம் பேப்பரை வந்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப தியரியே படிக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ராப்ளம்ஸே ஒரு சிலவங்களுக்கு ப்ராப்ளம்ஸே வராது, சம்ஸ் வராது அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக படிக்கும்போது அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் ப்ளஸ் தியரி, அதாவது ஒரு இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மாதிரியான ஒரு ப்ராப்ளமேட்டிக்கல் பேப்பர்ஸ், அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மாதிரியான ஒரு ப்ராப்ளமேட்டிக்கல் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு அது கூட தியரிட்டிக்கல் பேப்பர், அதாவது தியரிட்டிக்கல் பேப்பர்னால் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்ட் ஹார்பர்ஸ்லாம் படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தியரிட்டிக்கல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேப்பர். அதுனா வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ஸை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ்லேருந்து நீங்கள் முடிக்கிற வரையும் பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி முடிக்கிற வரையும் எல்லாமே என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக அதை படிக்கும்போது நமக்கே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான 2 பேப்பர்ஸை மர்ஜ் பண்ணி, அதாவது 2 பேப்பர்ஸை கம்பைன் பண்ணி படிக்க போகிறீங்க சரியா. ஸோ டோட்டலாக இருக்க 10 யூனிட்டை நம்ம 5 போர்ஷன்ஸாக வந்து பிரிக்க போகிறோம். போர்ஷன் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சரிங்களா. அதே மாதிரி இஇ எடுக்க போகிறோம் சரி. அப்கமிங்கில் வரதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு டைட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தென் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு சரியா. அதே மாதிரி 7th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கும் சரியா. ஸோ இந்த 2 டைட்டில்ஸை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நான் என்ன கிளாஸஸ் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தியரி தான் ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ்னால் இந்த ஃபார்முலாஸில் இதை அப்ளை பண்ணால் இந்த வேல்யூஸ் வந்துடும் அப்படின்றத அந்த ஃபார்முலாஸை சொல்லிட்டாலுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துருவாங்க. பட் தியரிட்டிக்கல் பேப்பர்ஸை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 பக்கங்கள் வரையும் நடத்துகிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜஸ்க்கு மேலே ஒரு தியரிட்டிக்கல் பேப்பர்ஸையும் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 10 days ஆகும் ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையும் எனக்கு ப்ராப்ளமேட்டிக்ஸ் பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது தியரிட்டிக்கல் பேப்பர் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் டைம், அதாவது ரொம்ப நேரம் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ வந்துட்டு நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா முதல்ல ஒரு தியரிட்டிக்கல் பேப்பர் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக யூனிட் 7 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏன் யூனிட் 7 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுக்கும்போது கொஷின்ஸ் ஏரியா வந்துட்டு நிறைய, அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும், போர்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்போம். அப்படி ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும்பொழுது ரொம்ப ஹார்டான ஒரு பேப்பர்ஸை எடுத்து நம்ம படிச்சிடணும். இதை விட ஹார்டான பேப்பர்ஸ் நிறைய இருக்குது சரிங்களா. இருந்தாலும் வந்துட்டு இதில் தியரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த பேப்பரை வந்து எடுத்து நம்ம படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது கூடவே பேரலாக, அதாவது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கிளாஸஸும் இருக்கும், கூடவே என்ன கிளாஸஸும் கொடுப்பேன் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸஸும் வந்துட்டு கொடுப்பேன். இது ஒரு டைட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து பேரலாக தான் இப்போ நம்ம வந்து கொண்டு போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் சரியா. முதல் ஷெடியூல் என்னென்னா யூனிட் 1 and 7, இதுதான் நம்மளுடைய முதல் ஷெடியூல் சரியா. ஸோ நீங்கள் எடுக்கிறவங்க என்ன நோட்ஸ் எடுத்து படிக்க போகிறோன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு ஒரு நோட்டில் வந்து சிலபஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு நோட்டில் சிலபஸ் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஒரே நோட்டில் இருந்தாலும் சரி, அழகாக பிரித்து 2 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான டைட்டில்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க சரியா. ரொம்ப முக்கியமான விஷயம் சிலபஸ் 100% கவரேஜ் தான். அதாவது ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 100% சிலபஸ் கவரேஜை நீ பண்ணிட்டு போனாலுமே கண்டிப்பாக உங்கள் கையில் போஸ்டிங், அதுதான் உண்மை சரியா. ஸோ 100% சிலபஸை நீங்கள் கவர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டைட்டிலை கூட விடாமல் நீங்கள் படிக்கணும், அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது போகணும், அது ரொம்ப முக்கியம் சரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நிறைய சிலபஸ் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சைட் பை சைட் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துடுங்க சரிங்களா. கேப் விட்டிங்க அப்படின்னா போர்ஷன் சேர்ந்துடும், அப்போது உங்களுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுங்க. தென் ஓகே, டுடே ஸ்டார்ட் அவர் கிளாஸஸ். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ஸை பொறுத்தவரையும் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைம்மா.
சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நமக்கு வாட்டருடைய சோர்சஸ் என்ன, அதாவது பூமிக்கு மேலே நமக்கு தண்ணி எப்படி கிடைக்குது, அண்டர் கிரவுண்ட்லேருந்து எப்படி கிடைக்குது, சப்சர்ஃபேஸ்லேருந்து எப்படி கிடைக்குது, மேலே நமக்கு பூமிக்கு மேலேருந்து எப்படி கிடைக்குது, சரிங்களா? அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். தென் வாட்டர் கிடைக்குது, அந்த வாட்டரை நம்ம எப்படி பப்ளிக்கு கொடுக்குறோம், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், சரியா? தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி சுத்தமாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுவோம் அந்த தண்ணியை, சரியா? தென் குவாலிட்டி ஆஃப் வாட்டர்ஸ். தென் அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு கழிவுநீர்கள். கழிவுநீரை பொறுத்த வரையும் பல்வேறு பகுதிகளிலிருந்து கழிவுநீர்களை எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்த கழிவுநீரை எப்படி சுத்திகரிப்பு பண்ணுறாங்க, சுத்திகரிப்பு பண்ண அது கூட வந்துட்டு கழிவுநீர் கூட வந்து சாலிட்ஸும் வரும், அந்த சாலிட்ஸ் எப்படி வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாகவே ஒரு கழிவு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அது காற்றையும் நீரையும் மண்ணை எல்லாத்தையுமே பொல்யூட் பண்ணும், சரியா? ஸோ அந்த பொல்யூஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத படிப்போம். தென் அந்த பொல்யூஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் இதில் படிப்போம். இதுதான் சிம்பிளாக இதில் சொல்லணும். தண்ணீரை பற்றி படிப்பீங்க, கழிவுநீரை பற்றி படிப்பீங்க, தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்ணணும், தண்ணி சுத்தமாக இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிங்க, அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கழிவுநீர் வருது அப்படின்றதுனா அந்த கழிவுநீரை எப்படி வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும், அந்த கழிவுநீர்களை ஃபஸ்ட்டு எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணதை எப்படி சுத்திகரிப்பு பண்ணுறாங்க, சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு அதை வந்து ஃபர்தராக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்பீங்க. தென் பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீர் நிலம் எல்லாமே மாசடையுது, மண் நிலம் நீர் எல்லாமே மாசடையுது, அந்த மாசை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்ப்பீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான் போர்ஷன், ஓகேவா? பார்க்கறது கொஞ்சம் இருக்கும், போக 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 படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படித்த டிப்ளமோ புக், அதாவது ஜேஎஸ் பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸ் தான் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதுதான் ரெஃபர் பண்ணி படிக்க சொல்கிறது. ஸோ அதே தான் வச்சு தான் இப்போ நான் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் தமிழில் இப்போ புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் தமிழ் மீடியமில் இருந்தாலும் இது வந்து கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட்டு அண்ட் நல்லாவும் தெளிவாகவும் கொடுத்துருப்பாங்க, தேவையான நோட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஜேஎஸ் பப்ளிகேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டருடைய சோர்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம், சரியா? அதுதான் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது சர்ஃபேஸ் தென் சப்சர்ஃபேஸ் சோர்ஸஸ், அதாவது பூமிக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு தண்ணீருடைய ஆதாரங்கள் என்னென்ன, பூமிக்கு கீழே அதாவது தரைப்பகுதி இருக்குல்ல அதுக்கு கீழே நம்மளுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஃபஸ்ட்டு வந்து பூமிக்கு மேலே அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏரி, குளம், நீர் ஊற்றுக்கள், ஆறுகள், இது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ஏரி தண்ணி வந்து சேர்த்து வைக்கிறாங்களே, ஏரிலாம் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடங்கள் தான் வந்துட்டு பூமிக்கு மேலே வந்துட்டு நமக்கான தண்ணீருடைய ஆதாரங்களாக இருக்குது. இது பூமிக்கு மேலே. அண்ட் பூமிக்கு கீழே பொறுத்த வரையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து ஆற்று பகுதிகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நீரை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ்னால் கிணறுகள் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சாதாரண கிணறுகள், அது மட்டும் இல்லாமல் ஊற்றுக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊற்றுக்கள் எல்லாமே வந்து எதுவில் வரும் அப்படின்னா சப்சர்ஃபேஸ் சோர்சஸ் கூட வரும் நம்மளுக்கு, சரியா? ஸோ ஒரு டைட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சர்ஃபேஸ் சோர்சஸ். ரெண்டு தான் இருக்குது நம்மளுக்கு. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொறுத்தவரை ரெண்டு டைப் ஆஃப் சோர்ஸ் தான், ஒன்று சர்ஃபேஸில், இன்னொன்று சப்சர்ஃபேஸில். சர்ஃபேஸை பொறுத்தவரை அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏரி, குளங்கள் கொடுத்துருக்காங்க, தென் நீரூற்றுக்கள், ஆறுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டோரேஜ் ரிசர்வர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு மேலே இருக்க ஏரிகளையும் குளங்களையும் வந்து பார்க்க போகிறோம், சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய பரப்பில் வந்து இயற்கையாகவே வந்து பெரிய பள்ளம் வந்து உருவாகுது, சரியா? அவங்க எல்லாருக்குமே தெரியும் பூமி வந்து வட்டமாக இருக்குன்னா வட்டமாகவே இருக்குமா, எல்லா சர்ஃபேஸும் வந்து சர்ஃபேஸ் அப்படியே பிளைனாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டால் மேடு பள்ளமாக இருக்கும், சரியா? அப்படி இருக்கிறதுல மிகப்பெரிய பள்ளங்களும் இருக்கும். அந்த பள்ளங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மழை பெய்வதன் காரணமாக தண்ணீர் வந்து நிரம்புது. அந்த பள்ளம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அதை வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பெருசாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஏரிகள், குளங்களை தான் சொல்கிறது. ரொம்ப பெருசாக இருந்தால் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருந்தால் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? பொதுவாக ஒரு நீர் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அது கண்டிப்பாக சுத்தமான நீராக தான் இருக்கும். ஆனால் அந்த நீர் வந்து தேங்கி நின்றுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னா அசுத்தங்கள் வந்து கலந்துருக்கும். ஆற்று தண்ணீர் வந்து எப்பயுமே குடிப்பதற்கு உகந்தது. ஆனால் வந்துட்டு ஒரு ஏரியில் இருக்க தண்ணீரோ இல்லை ஒரு குளத்தில் இருக்க தண்ணீரோ வந்து குடிப்பதற்கு உகந்தது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா அதில் வந்து தேங்கி நிற்கிறதுனால என்னன்னா அதில் வந்து ஒரு சில அசுத்தங்கள் வந்து கலந்துருக்கும். அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆடு மாடுகளை வந்து கழுவுறதுக்காகவும் துணி துவைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற குடிக்கிற பர்பஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணால் கூட அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளேபேக் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறேங்க, சரியா? சிலபஸ் அதிகமாக இருக்கு, அதனால தான் ஸ்பீடாக எடுக்கிறேன்.
ப்ளேபேக் ஸ்பீடில் வந்து 0.75 வச்சு பாருங்கள். ஓகே, யூஸ்வலாக வந்து தண்ணீருடைய அளவு வந்து பொதுவாக வந்துட்டு மழைக்காலங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான இடங்களில் ஒரு ஏரியா இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, தண்ணீருடைய அளவு வந்து மழைக்காலங்களில் வந்து அதிகமாக இருக்கும். தண்ணீருடைய வரத்து எப்போ அதிகமாக இருக்கும்? மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வந்து ஏரிலாம் ரம்பி போய்டும், நம்மளுக்கு குளம்லாம் ரம்பி போய்டும். ஆனால் வந்துட்டு இதே சம்மர் சீசன்ஸ் இருக்கும்போது என்னென்னா தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். சரியா? ஆனால் ஒரு மலை இருக்குது, சரியா, அந்த மலை மேலே ஒரு ஏரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு நீர் ஓடைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆறுகள், நீரோடைகள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நீங்கள் எல்லா ஊரில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நீரோடைகள் எல்லாமே இருக்கும். அந்த நீரோடைகள் வழியாக வந்துக்கிற நீர் எல்லாமே எங்கே போய் கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏரியில் தான் போய் கலக்கும். சின்ன சின்ன நீர் ஓடைகள் வழியாக, வாய்க்கால்கள் வழியாக, அது பெரிய பெரிய வாய்க்கால்கள் இருக்குல்ல, அது வழியாக வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த வாய்க்கால்கள் வழியாக வருகிற நீர் எல்லாமே கடைசியில் ஏதோ ஒரு ஏரியில் போய் கலக்குது. சரியா? அந்த ஏரியிலிருந்து தான் வந்து குடிநீர் பாசனத்துக்கு நீர் என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆறுகள் தான் வந்துட்டு முக்கியமான நீர் ஆதாரங்களை வந்து கொண்டு காணப்படுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ஆற்றுல தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய அளவு வந்து உயரும். நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய அளவு உயரும்போது உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சரியா? அப்போ வந்து ஆறுகள் வந்து முக்கிய நீர் ஆதாரங்களாக வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீர் வரத்து வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே மழைக்காலங்களை பொறுத்தவரையும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நீர் வரத்து வந்து அதிகமாகவும், உலர்காலங்கள் அப்படின்னா கோடை காலங்களில் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. தென் பொது குடிநீர் திட்டங்களுக்கு வந்துட்டு ஆறுகள் தான் மிக முக்கியமான ஒரு ஆதாரங்களாக இருக்குது அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு மலைப்பாங்கான பகுதிகள் இருக்குது. அந்த மலைப்பாங்கான பகுதிகளிலிருந்து நீர் வந்து அதிக அளவில் வந்துட்டு மழைக்காலங்களில் வந்துட்டு பெருக்கெடுத்து ஓடி வரும். அந்த நீரை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அணைகள் வந்து கட்டியிருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்குது. மழைகள் வந்து அதிகமாக பெய்யும்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரையும் வந்துட்டு அது வந்து கண்டினியூஸாக இருக்காது. சரிங்களா? நடுவில் கேப் விட்டு இருக்கும். ஏன்னா நிறைய ஆறுகள் வந்துட்டு அந்த மலைகளை வந்து கடந்து செல்வதன் காரணமாக கேப் விட்டு இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரையும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரையும் கண்டினியூஸாக இருக்கும். அதிகமான வந்து மழைகள் வந்து பெரும் போகுது என்ன பண்ணுன்னா, அந்த மலைப்பகுதிகளிலிருந்து நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடி வரும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா தடுப்பதற்காக நிறைய அணைகள் வந்து கட்டியிருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட அணை தான் வந்துட்டு காவிரி அணை சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அப்படி அணைகளை நடுவில் கட்டி அந்த அணைகள் கட்டுவதன் மூலமாக தேவையான நேரங்களில் நீரை வந்து திறந்து விட்டு நீர்ப்பாசனத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா? அந்த நீர்ப்பாசனம் தான் பெரிய நகரங்களுக்கான மிக முக்கியமான நீர் ஆதாரமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே பல்நோக்கு நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பல்நோக்கு நீர்த்தேக்கங்கள் நீர்ப்பாசனம் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, குடிநீருக்காக, விவசாயத்துக்காக, மின்சார உற்பத்தி, மீன் வளர்ப்பு போன்ற நிறைய தேவைகளுக்காக, அதாவது பல நோக்கங்களுக்காக அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துவாங்க. தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு என்ன கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா மீன் குஞ்சுகள் நிறைய வந்து விட்டு வளர்த்து அதன் மூலிமா நிறைய ஈல்டு எடுப்பாங்க. மீன் உற்பத்திகள் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா விவசாய காலங்களில் வந்துட்டு வறட்சி ஏற்படுகின்ற காலங்களில் தேக்கி வைத்த நீரை வந்து சப்ளை பண்ணி நீர்ப்பாசனம் பண்ணுவாங்க. குடிநீர் தேவைப்படுகின்ற நேரங்களில் வந்துட்டு அதை வந்துட்டு பியூரிஃபை பண்ணிட்டு குடிநீரை வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த நீர்த்தேக்கங்கள் வந்து கட்டியிருப்பாங்க. சரியா? அந்த நீர்த்தேக்கங்களை வந்துட்டு அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்துட்டு பல்நோக்கு நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு கோடையில் தான் வந்துட்டு அந்த நீர் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? அதே டைம் வந்துட்டு வெள்ள காலங்கள், அதாவது மழை காலங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா நீர் வரத்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அப்போ வந்துட்டு அதிகமான வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும்போது அந்த நீர் தேக்கங்களில் நீர் அதிகமாக ஸ்டோர் ஆச்சுன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நீரை திறந்து விட்டுலாம், அணையை திறந்து விட்டுலாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சர்ஃபேஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்சர்ஃபேஸ், அதாவது பூமிக்கு அடியில். சரியா? ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது பொறுத்தனா ஒன்றுமே கிடையாது, நீர் ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீர் ஊற்றுக்கள்லாம் என்னது? கீழே தண்ணி இருக்கும், அண்டர் கிரவுண்டில் தண்ணி கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த தண்ணி மேலே வந்து ஏதோ ஒரு பிளவின் வழியாகவோ இல்லைனா ஏதோ ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து மேலே வந்து பூமிக்கு மேலே பொங்கி வரும். அதுதான் வந்துட்டு என்னென்னா ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் டைட்டில் பார்த்தோன்னே ஸ்ப்ரிங்ஸ்னால் என்னென்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். அதாவது நிலத்தின் மேற்பரப்பில் வரும் நீர் நிலத்திற்குள் சென்றடைந்து அழுத்தத்தின் காரணமாக பூமியின் அடியில் உள்ள பிளவு அல்லது வெடிப்பின் காரணமாக மேல் பகுதிக்கு வந்து வருகிறது. இதை தான் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே மழை பெய்யும் போது பூமி மேலே தண்ணி விழுந்த தண்ணி 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். எங்கே போயிடும்? அங்கே இருக்க மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் இருக்க ஹோல்ஸ் வழியாக, அதாவது அந்த மண்களுக்கு இடைப்பட்ட துகள்களின் வழியாக நீர் என்ன பண்ணுது, ஊடுருவி உள்ளே போகுது. சரியா? உள்ளே போயிட்டு
கீழே இருக்க நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய அளவு வந்து உயர்த்துது. சரியா, அதே மாதிரி பூமியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிளவோ வெடிப்போ ஏற்படும் பொழுது கீழே போன நீர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக அந்த பிளவின் வழியாக என்ன ஆகுது, மேலே வருது. சரியா, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் ஆர் தமிழில் ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து மலைப்பகுதிகளுக்கு அருகில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீரை பொறுத்தவரையும் குறைந்த அளவு தான் நீரை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு குறைந்த அளவு நீர் எங்கே தேவைப்படும், எங்கே வந்து போதுமானதாக இருக்குன்னா ஒரு சின்ன சின்ன கிராமங்களுக்குலாம் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மலைப்பாங்கான பகுதிகளில் தான் வந்து இந்த மாதிரியான ஊற்றுக்கள் வந்து காணப்படும். அந்த ஊற்றுக்கள் மிக குறைந்த அளவு நீரை தான் நம்ம கொடுக்குது. அந்த குறைந்த அளவு நீர் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கல அதற்கு வந்து தேவையான நீரை வந்துட்டு நம்மளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நீரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை பியூரிஃபை பண்ணணும். அதாவது சுத்திகரிப்பு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டா வந்து குடிக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் கிராம மக்களுக்கு அப்படின்றது அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸ்ப்ரிங்ஸ்லாம் என்னன்னு புரியுதா? இப்போ அந்த ஸ்ப்ரிங்ஸில் 3 வகைகள் இருக்குது. அதாவது கிராவிட்டி, சர்ஃபேஸ் அண்ட் ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராவிட்டியை பொறுத்தவரையும் இது 3மே நீங்கள் டிராயிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு மலைப்பகுதி இருக்குது, அந்த மலைப்பகுதி வந்து சரிவாக இருக்குது. சரியா, இது வந்து வாட்டர் டேபிள், அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய அளவு இது. சரியா, அந்த வாட்டர் டேபிள் லெவல் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கிராவிட்டி ஸ்ப்ரிங். இந்த இடத்துல ட்ரன்ச் ஒன்று சின்னதாக வந்துட்டு ஒரு பள்ள மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ வாட்டர் டேபிள் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக இருக்க வேண்டிய அளவை விட கொஞ்சம் அதாவது மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வாட்டர் டேபிள் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆல்ரெடி சொன்னோம். இப்போது அதனுடைய ஸ்லோப்பில், ஹில்லுடைய ஸ்லோப்பில் நம்ம இந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ரன்ச்சை நம்ம வெட்டும்போது, இந்த ட்ரென்ச்சை வெட்டும்போது வாட்டர் டேபிள் லெவல் இங்கே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரும். சரியா, இந்த ட்ரென்ச்சுக்கு வந்து சேவ் ஆகும். இந்த சேவ் ஆன வாட்டரை நம்ம பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்கலாம். இது வந்து கிராவிட்டி ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் என்னென்னா கிராவிட்டி. இந்த டிராயிங்ஸை பார்த்தாலுமே ஓரளவு உங்களுக்கு புரிதல் இருக்கும். இருந்தாலும் நம்ம தியரிட்டிக்கல் பார்க்கலாம். இப்போ அதாவது என்னென்னா, நிலத்தடியினுடைய நீர்மட்டம் உயர்ந்து ஆல்ரெடி சொன்னது தான் வாட்டர் டேபிள் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இயற்கையாகவே ஒரு கணவாய் வழியாகவோ இல்லைன்னா பள்ளம் வழியாகவோ அந்த நீர் என்னது வெளியாகுது. வெளியாகிற நீரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வாட்டர் டேபிள் லெவல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா, அங்கே வாட்டர் டேபிள் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கேருந்து வர நீர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி நம்ம விட்டு வச்சிருக்கல, அந்த பள்ளத்தில் என்ன ஆகுதுன்னா சேவ் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆன வாட்டர் நம்ம எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக கொடுக்குறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இத்தகைய ஊற்றுக்களில் இருந்து கிடைக்கும் நீரினுடைய அளவு பல காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தோ தாழ்ந்தோ அமைவதை பொறுத்து மாறுபடும். ஆமாம், வாட்டர் டேபிளுடைய லெவல் அதிகமாக இருக்கும்போது தான் இங்கே ஊற்று நீர் சுரக்குது இல்லையா, அதனுடைய அளவு எப்படி இருக்கணும், அந்த ஸ்ப்ரிங் சுரக்குது இல்லையா, நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயர்ந்து காணப்பட்டது அப்படின்னா இதில் ஸ்டோர் ஆகிற வாட்டருடைய லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, அதுவே நிலத்தடி நீர்மட்டம் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸ்டோர் ஆகிற வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ ஊற்றுக்கு கீழ் பக்கத்தில் இதுதான் ஊற்று. சரியா, இந்த ஊற்றுக்கு கீழ் பக்கத்தில் சின்னதாக ஒரு பள்ளத்தை வெட்டியிருக்காங்க. அந்த பள்ளத்தில் தான் வந்துட்டு அந்த தண்ணி வந்து ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகுறது தான் வந்து கிராவிட்டி ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுமாதிரி வந்து சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்ஸை பொறுத்தவரையும் இந்த டிராயிங், அந்த சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்கான டிராயிங் வந்து பாருங்கள். அதாவது இப்போது நிலப்பரப்பு இருந்ததுனாலுமே வந்துட்டு அதில் 2 டைப் ஆஃப் வந்து நிலப்பரப்புகள் வந்து காணப்படும். ஒன்று வந்து தண்ணீர் ஊடுருவக்கூடிய பகுதிகள், தண்ணீர் ஊடுருவாத பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பரப்புகள் வந்து காணப்படுகிறது. அது பேஸ்ட் ஆன் சாயில் கெப்பாசிட்டி. ஒரு சில இடங்களில் வந்துட்டு ராக், அதாவது பாறை போன்ற பகுதிகளாக இருந்ததுன்னா தண்ணீர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஊடுருவாது இல்லையா. ஸோ அதை பொறுத்து வந்துட்டு தரைப்பகுதிகள் 2 வகையில் அமையும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில சமயங்களில் நிலத்தடி நீரை தாங்கும் தண்ணீர் புகா அமைப்பு சரிவு பெற்று நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தரைப்பகுதியில் வெளியில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, தண்ணீரை தாங்கிறத நிலத்தடி நீர்மட்டம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயருது. அப்படி உயரும் போது என்னன்னா தரை பகுதியில் வந்துட்டு வெளியில வருது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இதை கொடுத்துருக்காங்க இல்லையா டிராயிங்க, இதுதான். இது என்னன்னா இவ்வளோ தூரம் நிலத்தடி நீர்மட்டம் இருக்கு. சரியா, இதுக்கு மேலே வந்து அதால் உயர முடியாது. அப்போ என்னன்னா இங்கே இருக்க வாட்டர் என்ன பண்ணுன்னா சைடு வழியாக வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வருது. அந்த வெளியில் வர வாட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி, சரியா, ஒரு சின்ன வால் மாதிரியோ இல்லைனா ஏதோ ஒரு தடுப்பு மாதிரியோ கட்டி இங்கேருந்து வர தண்ணீரை என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ண வாட்டர் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் நிலத்தடி நீரை தாங்கும் தண்ணீர் புகா அமைப்பு சரிவு பெற்று இதுக்கு மேலே அந்த வாட்டர் இதால் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தால் உயர்ந்து வராது. சரியா, அது மாதிரி கீழேயும் போக முடியாது. அதாவது தண்ணீர் ஊடுருவாத அமைப்பாக இருக்கும் இது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இது என்ன பண்ணுன்னா சைடு வழியாக
பக்கத்தின் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் என்னன்னா உயர்ந்து அந்த தண்ணீர் வந்துட்டு வெளியில வருது. வர தண்ணீரை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. எதை யூஸ் பண்றாங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு தடுப்பணைகள் மாதிரி சின்னதாக ஒரு தடுப்பணை கட்டி அங்க வந்து சேவ் பண்ணுவாங்க. தண்ணீர் புகை அமைப்பினுடைய மேல் ஒரு கட் ஆஃப் சுவர் கட்டப்பட்டு, சுவர்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரியான ஒரு அமைப்பு கட்டப்பட்டு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி இருக்குன்னா இங்க வந்து நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா வாட்டர் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இந்த தடுப்பு சுவரை தாண்டி அந்த தண்ணீர் வெளியில வராது. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. ஏற்படுத்ததுக்கு அப்புறம் இந்த வாட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவையான இடங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு என்னன்னா சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா தண்ணீர் வந்துட்டு என்ன, அந்த தண்ணீர் உட்புகாத லேயர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் உட்புகாத தரைப்பகுதியினால வந்துட்டு என்ன ஆகுனா அதனால உட்புக முடியாது. ஸோ அதனால என்னன்னா சைடு வழியா வந்துட்டு வெளியில வந்துடும். சரியா, சரிவு பெற்று நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தரைப்பகுதியின் வழியாகவே என்ன ஆகுது வெளியில வருது. அதுதான் சர்ஃபேஸ். தரைப்பகுதினா சர்ஃபேஸ் இல்லையா, அந்த தரைப்பகுதியின் வழியாகவே வெளியில வந்தா சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா ஒரு சின்ன பள்ளம் எடுத்திருப்பாங்க. நிலத்தடி உயர்மட்டம் வந்து உயரும் பொழுது கிராவிட்டினால, அதாவது அதிகரிப்பதன் காரணமாக அங்க இருக்க நீரானது அந்த பள்ளத்தின் வழியாக வந்துட்டு வெளியில வருது. சரியா, அதுதான் வந்துட்டு என்னன்னா கிராவிட்டி ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங்ஸை பொறுத்தவரை யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம பூமிக்கு கீழே வந்துட்டு நீங்கள் வெட்ட உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே மண்ணு மட்டுமா இருக்கும்னா கிடையாது. பூமியினுடைய சில அடிகளுக்கு மட்டும் மண் இருக்கும், அதுக்கப்புறம் பாறைகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து தண்ணீர், அதாவது நிலத்தடி நீர் மட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பூமியினுடைய லேயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங்ஸை பொறுத்தவரை என்னன்னா தண்ணீர் ஊடுருவக்கூடிய பகுதி, ஊடுருவாத பகுதி, இதோ பாருங்க, இம்பர்வியஸ் லேயர்ஸ் அண்ட் ப்ரிவியஸ் லேயர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இந்த ஆர்டிஷியன்ஸ் வெல்ஸை வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதன் மூலயமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சூடான தண்ணீர் வந்துட்டு சில சமயங்களில் வந்துட்டு வெளியில் வரும். அந்த சூடான தண்ணீர் வந்துட்டு நம்ம மேலே ஏற்படுகின்ற ஒரு சில தோல் வியாதிகளை வந்து குணப்படுத்துகிற தன்மையை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது தண்ணீர் ஊடுருவும் தரைப்பகுதிக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன தண்ணீர் ஊடுருவக்கூடிய தரைப்பகுதிகளும் இருக்குது, தண்ணீர் ஊடுருவாத பகுதிகளும் இருக்குது. அந்த மாதிரியான ரெண்டு பகுதிகள் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே இந்த ஒரு கணவாய் மாதிரியான அமைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க. சரியா, அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதன் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு தண்ணி வெளியில் வரும், இதன் மூலயமாவும் தண்ணி வெளியில் வரும். பட் இந்த இடங்கள்ல வருகின்ற தண்ணீர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். சரியா, அதன் மூலம் வரக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பர்டிகுலர் குணாதிசயம் இருக்குது. என்ன குணாதிசயம் அப்படின்னா தோல் வியாதிகளை வந்து குணமாக்குகின்ற அந்த ஒரு குணாதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது. ஸோ மூணுமே வந்துட்டு ட்ராயிங்ஸை வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். புரியலைன்னா 1க்கு 2 வாட்டி படிச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ், அதுக்கப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ், தென் நார்மல் வெல்ஸ் வந்து படிக்க போகிறோம். எல்லாமே வந்து நீங்கள் ட்ராயிங்ஸை வச்சு அவங்க வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒன்லி ஃபார் தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ட்ராயிங்ஸை வச்சே கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை பாருங்கள். ஒரு ரிவர் இருக்குது, ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. இந்த சைடில் இருக்கிறது என்னென்னா ஆற்று மணல் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஆறு, இது ஆற்று மணல் பகுதி, ரெண்டு சைடு கரை இருக்கும் இல்லையா, அது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. சரியா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஆர்சிசி ஸ்லாப் போட்டிருக்காங்க, ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் ஸ்லாப் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன மேன்ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. மேன்ஹோல் அப்படின்றது என்னென்னா மனிதர்கள் உள்ளே இறங்கி வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ஏற்படுறதா மேன்ஹோல் சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிக் வால் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, பிரிக் வால்னால் வந்துட்டு கல் வச்சு கட்டப்பட்ட ஒரு சுவர்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் அந்த இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும், அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிக்கும் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லுக்கும் பேஸ்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். கேலரிஸை பொறுத்த வரையும் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. சிமெண்ட்டு, சாண்டு, கோஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரி எல்லாத்தையும் கலந்து எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? சரி, கீழே ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டா வாட்டர் எப்படி இதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் வர ஃபஸ்ட்டு டவுட். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைடில் பைப் வச்சுருப்பாங்க, அதாவது பிவிசி பைப் கொடுத்துருக்காங்க இல்லையா, போரஸ் ட்ரெயின் பைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அந்த பைப்பை வச்சுருப்பாங்க. ரெண்டு பக்கங்கள்லையும் வச்சுருப்பாங்க, சுற்றி கூட வச்சுருப்பாங்க. அதிக அளவு தண்ணீர் வேணும்னா சுற்றியும் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் மணல், சாண்ட், ஆற்றினுடைய மணல் பகுதி, இது மேலே இருக்கிறது எல்லாமே இல்லையா. இப்போ இதுக்கு நடுவில் இந்த பைப்பை வச்சுருக்காங்க, அந்த பைப்பில் ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க, ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீரானது சுரக்கும். யூஸ்வலாகவே நீங்கள் ஒரு ஆற்று பகுதியில் போய் நீங்கள் ஒரு சின்ன பள்ளம் எடுத்து பார்க்கும்போது தண்ணீர் வந்து ஊற்றாக வரும் உங்களுக்கு.
சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன பைப்பில் உள்ள ஹோல்ஸ் வழியாக தண்ணீரானது சுரந்து இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி எல்லா பைப்பில் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது இங்கே வாட்டர் லெவல் வந்துட்டு அதிகமாகி அதிக அளவிலான நீர் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ தண்ணீர் இதுக்கு எது வழியாக வருது அப்படின்னா இந்த பைப் கொடுத்துருக்காங்கல்ல ட்ரெயின் பைப்ஸ், அது வழியாக தான் தண்ணீர் வந்துட்டு வருது. எதுக்கு? இது உள்ள. ஏன்னா கீழே ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இருக்குது. அப்போ இது வழியாக தண்ணீர் ஊடுருவி வராது. அப்போ கண்டிப்பாக அதை சுற்றி இருக்க இந்த ட்ரெயின் பைப்ஸ் இருக்கு இல்லையா, துளையிடப்பட்ட பைப் இருக்கும், அதன் வழியாக தான் தண்ணீரானது ஊடுருவி இதுக்குள்ளே வரும். சரியா? இது இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ். அப்படியே பாருங்கள், இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் அதே தான். இதில் என்னென்னா அதில் ஃபவுண்டேஷன் இருக்கும், பட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கே ஃபவுண்டேஷனே போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செவுறு கட்டியிருப்பாங்க, பிரிக் வால் தான் போட்டிருப்பாங்க. அந்த பிரிக் வாலை போட்டு மேலே ஆர்சிசி ஸ்லாபை போட்டு ஒரு மேன்ஹோலை போட்டிருப்பாங்க. இதே என்னது ஆற்றினுடைய அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே தான் ரிவருடைய ஆற்று படுகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது மேலே தான் இதையும் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் இருக்கும், இங்கே ஃபவுண்டேஷன் இருக்காது. இதுதான் பேசிக்கான டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம், இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸை முடிச்சிடலாம். ஸோ இதனுடைய ஆழம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 மீட்டர்ஸ் வரையும் ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடைமட்டமாக டனல் போன்ற பகுதியில் வந்து கட்டி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு செங்கல் கட்டுமானம், அந்த வால்ஸ் எல்லாமே வந்து பிரிக் வால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு ஆர்சிசி ஸ்லாப் வந்து போட்டிருக்காங்க, கீழே வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிணத்துக்கு தண்ணீர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டப்பட்டுள்ள துளையிடப்பட்ட குழாய்கள், அதான் வந்து போரஸ் ட்ரெயின் பைப் சொல்கிறோம் இல்லையா, அதன் வழியாக தான் தண்ணீர் வந்து உள்ளே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழாய்களுக்குள் பொடி மணல் நுழைவதை தடுப்பதற்காக குழாய்கள் சரளையால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இருக்கு இல்லையா, இந்த லூஸ் மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் எதுக்காகனா இப்போ ஆற்று பகுதியிலாலுமே மணல் தான் இருக்கும், அந்த மண்ணில் சின்ன சின்ன மண் கூட இருக்கும், அது அந்த சந்து வழியாக வந்து அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்க கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன கற்களை வந்து அதை சுற்றி வந்து அமைச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த கேலரியில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டோரான தண்ணியை இங்கே தான் தண்ணி ஸ்டோர் ஆகுது. இந்த ஸ்டோரான தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பம்ப் பண்ணி எடுத்து சப்ளை பண்ணுவாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா தண்ணி கிடைக்குது, அந்த தண்ணியை நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். சரியா? அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் அணைகளாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் ஆர் நார்மல் வெல்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபைனல் என்னென்னா தண்ணியை ஃபுல்லாக சேகரித்து அந்த தண்ணியை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி மூலமாக தண்ணி எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க. சேகரித்த தண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, பம்பை யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ தண்ணி கொஞ்சம் அசுத்தமாக இருந்ததுன்னா சுத்திகரிப்பு பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீர் புகும் அடுக்கின் மேல் நீர்மட்ட திசையில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஏன் நீரோட்ட திசையில் கட்டுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அதிக அளவிலான நீர் வந்து ஸ்டோர் ஆகும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட்டும்போது வந்துட்டு அந்த அளவு நீர் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கேலரிகளில் சோதனைகளுக்காகவும் மற்றும் பராமரிப்புக்காகவும் வந்துட்டு ஒரு மேன் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேன் ஹோல்ஸ்ன்றது இந்த ஆர்சிசி ஸ்லாபில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, இதுதான் மேன் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம எதனா ஒரு செக் பண்ணணும், உள்ளே எதனா விழுந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க, படிக்கட்டு இருக்கும் உள்ளே, அது வழியாக உள்ளே இறங்கி ஹியூமன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ். அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான், பட் இங்கே ஃபவுண்டேஷன் வந்து கிடையாது. இதுவும் வந்து ஆறுகளுடைய கரையோரமாக வரிசையாக கிணறுகளாக கட்டப்பட்டிருக்கு. சரியா? அது கேலரிஸ், இது என்னது வெல்ஸ். வெல்ஸ்னால் கிணறுகள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அதாவது ஒரு 2-3 கிணறுகள் கட்டியிருப்பாங்க. 2-3 கிணறையும் இந்த மாதிரி பைப்னால் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பைப்பு. இந்த மாதிரி பைப்னால் அந்த 2-3 கிணறையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதன் மூலயமா தண்ணியை ஒரு பர்டிகுலரான இடத்துக்கு ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கிணறுகளுடைய மேல் பகுதி வந்து மூடப்பட்டிருக்கும், ஆர்சிசி ஸ்லாப்னால கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஒரு சின்ன மேன்ஹோல் இருக்கும். தண்ணீர் பகுதியில், அதாவது கீழ்ப்பகுதியில் வந்து தண்ணீர் ஊடுருவதற்காக திறந்திருக்கும். நம்ம அங்கே பார்த்தது வந்து போரஸ் ட்ரெயின் பைப் வந்து கொடுத்துருப்பாங்க சைடில், பட் இங்கே அப்படி கிடையாது. ஆற்றினுடைய அந்த படுகை இருக்கு இல்லையா, இந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண் மேலே இருந்துட்டு இந்த வாழை கட்டியிருப்பாங்க. சைடில் கொஞ்சம் நல்லா டெப்த்து போட்டு அந்த செவரை கட்டியிருப்பாங்க. இந்த மண் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீர் வந்து ஊற்று மாதிரி சுரந்து வந்து மேலே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிற வாட்டர் எடுத்து சப்ளை பண்ணுறவங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கிணறுகளினுடைய சுவர்கள் திறந்த இணைப்புடன் செங்கல் கட்டுமானத்தால் கட்டப்பட்டிருக்கும். அதாவது மேசன்ட்ரி பிரிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இம்மாதிரி பல கிணறுகள் துளையிடப்பட்ட குழாய்கள் மூலம் ஜாக்வெல் உடன் இணைக்கப்பட்டிருக்கும். பைப் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒரு கிணறு தான் இருக்குமானா கிடையாது. இந்த மாதிரி 3-4 கிணறுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 3-4 கிணத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பைப் மூலமா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்துட்டு நீரை எடுத்துகிட்டு போயிட்டு
பம்ப் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 கிணறுகள் இருக்கும். அந்த கிணறுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு குழாய்கள் மூலமாக ஃபைனல் ஜாக்வெல்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாக்வெல்ல நீர் வந்தடைஞ்சதுக்கு அப்புறமேட்டா அந்த ஜாக்வெல்லேருந்து தண்ணீரை பம்ப் பண்ணி எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வெல்ஸ் அப்படின்றது என்னென்னா கிணறுகள். சரியா, அந்த கிணறுகளை பொறுத்த வரையும் வந்துட்டு யூஸ்வலாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீர் இருக்க இடத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய செயற்கையாக ஒரு பள்ளத்தை வந்து ஏற்படுத்துவாங்க, இல்லைனா ஒரு துளையை ஏற்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தா கிணறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு பேர் என்னென்னா, அதனுடைய டெப்த்தை பொறுத்து என்னென்னா ஷாலோ வெல்ஸ் அண்ட் டீப் வெல் கொடுத்துருக்காங்க. தென் டியூப் வெல், தென் ஆர்டிஷியன் வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகளை காணப்படுகிறது. ஸோ வெல்ஸ் வந்து அதாவது கிணறுகள் வந்து எத்தனை வகையாக வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னா 4 வகைகளை வந்து வகைப்படுத்தலாம். அதாவது அதனுடைய ஆழத்தை பொறுத்து நம்ம சொல்ல போகிறோம். அதாவது வந்துட்டு ஷாலோ வெல்ஸ் அண்ட் டீப் வெல்ஸ் கொடுத்துருவாங்க. டீப் வெல்னா எப்படின்னா ஆழம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஷாலோ வெல்ஸை பொறுத்தவரையும் நிலத்தினுடைய மேற்பரப்பில் வந்து தோண்டப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அதனுடைய விட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எதுவுமே வந்துட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு இமேஜினேஷனோடு படிக்க வேணும். புக்கில் அப்படியே ஒன்றுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பிக்சரை ஓரளவுக்கு நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுனாலுமே இதுதான் கண்டென்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதனுடைய விட்டம் என்னென்னு பாருங்கள். 2 to 6 மீட்டர்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விட்டம் உடையதாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி ஆழம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டெப்த் அதிகமாக தான் இருக்கும். இவங்க கொடுத்துருக்குறது டெப்த்து கிடையாது. அவங்க கொடுத்துருக்குறது 6 to 8 மீட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா, தண்ணீர் வந்து ஸ்டோர் ஆகிருக்குல்ல அந்த லெவலை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அளவு, அதாவது தண்ணீர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கிற நிலத்தடி நீர் மட்டம் அது எவ்வளோ வந்திருக்கோ அதை தான் வந்து 6 to 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டெப்த்து வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மீட்டர்ஸ் கூட வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆழமுள்ள கிணறு இல்லையா, அந்த ஆழமுள்ள கிணறு வந்துட்டு சுற்றி மணற்பாங்கான பகுதிகள் இருக்கலாம், இல்லைனா வந்து பாறைகளாக கூட இருக்கலாம். அந்த மண் வந்துட்டு உள்ளே திருப்பி நோண்டின இடத்துல சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக 30 to 50 சென்டிமீட்டர்ஸ் திக்னஸ் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து ஸ்ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரெயினிங் ஆஃப் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 50 சென்டிமீட்டர்ஸ் வரையும் வந்துட்டு அந்த திக்னஸ் இருக்கும். ஏன்னா அந்த திக்னஸில் போட்டால் தான் சைடில் இருக்க மண்ணாக இருந்தாலும் சரி வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி உள்ளே என்ன ஆகிடாது, கொட்டிக்காமல் அந்த வெல்ஸ் அப்படியே இருக்கும், அந்த கிணறுகள் அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன ஆகுனா உள்ளே சரிஞ்சிடும். அப்போ நம்ம எடுத்த கிணறு என்னென்னா மூடிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருன்றதுனால இந்த திக்னஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க. தென் டீப் வெல்ஸை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி சொன்னதான். அதாவது தண்ணீர் உட்புகக்கூடிய பரப்பு, உட்புகாத பரப்புன்னு 2 இருக்குது. அதாவது ஆழ்கிணறுகள் டீப் வெல்ஸை பொறுத்தவரையும் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆழ்துளை கிணறுகள் சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே போடுறது தான் இது. டீப் வெல்ஸை பொறுத்தவரை என்னென்னா யூஸ்வலாக வந்துட்டு மலைப்பாங்கான பகுதிகள் இருக்கு இல்லையா, அதாவது எந்த இடத்துல வந்து தண்ணீர் உட்புகாது அப்படின்னா பாறை போன்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணீர் வந்து உட்புகாது. அதுவே வந்துட்டு சாதாரண வந்து மண் அமைப்புகள் இருக்க இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து உட்புகுந்துடும். அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த டீப் வெல்ஸ் வந்து போடுவாங்க. இப்போது தண்ணீர் உட்புகக்கூடிய பரப்பளவு வந்து பின் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் உட்புகாத பரப்பை வந்து ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா தண்ணீர் என்ன பண்ணுன்னா உட்புக வேண்டிய பரப்பின் வழியாக வந்துடும். சரியா, அது நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா அது அவுட் ட்ராப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த போர்ஷன்ஸில் தான் நம்மளுக்கு என்னென்னா தண்ணீர் மழைநீர் வந்து மேலே, இதுதான் சர்ஃபேஸ், தண்ணி வந்து மேலே படு, இந்த மேற்புகுன்ற தண்ணீரானது நிலத்தடி நீர்மட்டத்தின் வழியாக வருது. இங்கே வந்துட்டு தண்ணீர் உட்புகாத ஒரு சில பரப்புகளும் நடுவில் இருக்கும். எல்லா இடங்களுமே அப்படி இருக்காது, ஒரு சில இடங்களில் மட்டும் பாறைகளாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ தண்ணீரானது உட்புகக்கூடிய வேண்டிய பரப்புகளின் வழியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுது. சரியா, அதுக்கப்புறமேட்டா நம்ம அமைக்க வேண்டிய இந்த டீப் வெல் கொஞ்சம் ஆழமாக அமைக்கப்படுது. சரியா, ரொம்ப ஆழமாக அமைக்கணும். அப்படி அமைக்கும்போது நம்ம அமைக்கப்படுகின்ற அந்த ஆழம் எப்படி இருக்குன்னா தண்ணீர் உட்புகக்கூடிய பரப்பு, உட்புகாத பரப்பு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தண்ணீர் கிடைக்கிற வரையும் அந்த வெல்ஸை நம்ம வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, சாதாரணமாக மழை பெய்யுது இல்லையா, அந்த மழை நீரானது தண்ணீர் உட்புகக்கூடிய அமைப்பின் வழியாக புகுந்து நமக்கு கிடைக்கும். சரியா, அது வரையும் அந்த டீப் வெல்ஸை நம்ம கட்டணும். எங்கே நமக்கு அந்த தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னா அவுட் கிராப் பகுதிகளில் தான் வந்துட்டு தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா இந்த இடங்கள்ல பாறைகள் இருக்கு. நீ அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ற, அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா உனக்கு தண்ணி இங்க நிறுத்தினா அந்த இடத்துல தண்ணி கிடைக்காது. நீ அப்ப தண்ணீர் எங்கே கிடைக்குதோ அது வரையும் உன்னுடைய கிணற்று பகுதியை நோண்டணும். சரியா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த அவுட் கிராப் பகுதி வரையும் நீங்க இதை நோண்டிட்டே போகும்போது அந்த அவுட் கிராப் பகுதியில தான் தண்ணீர் ஆனது, நிலத்தடி நீரானது கிடைக்குது உங்களுக்கு. அந்த இடத்துல தான் நிலத்தடி நீர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது வந்துட்டு லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. எது வந்து தண்ணீர் உட்புகக்கூடிய பரப்பு, உட்புகாத பரப்பு, எது வரையும் அந்த வெள்ள வந்து நோண்டி இருக்காங்கன்னு பாருங்க. திருப்பியும்
ஒரு உட்புகக்கூடிய பரப்பு இருக்கு, அதுக்கு நடுவில் தண்ணீர் உட்புகாத பரப்பு இருக்கு, திருப்பி கீழே என்னது தண்ணீர் நிலத்தடி நீர் மட்டும் நமக்கு கிடைக்குது. அது வரையும் அந்த டீப்பெல்ல இங்க என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதுல கான்செப்ட். அதாவது ஆழ் கிணறுகளில் நீர் உட்புக முடியாத நிலப்பரப்பின் கீழ் இருந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஆழ் கிணறுகளில் நீர் எங்கே காணப்படுது அப்படின்னா அந்த அவுட் கிராப் பகுதிகளில் தான் காணப்படுது. இந்த அவுட் கிராப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடங்கள்ல தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீர் காணப்படுது. அது வரையும் நம்ம அந்த ஆழ் கிணறுகளை வந்து அமைக்கணும். சரியா? அவுட் கிராப் என்பது நிலத்தடி நீர் பகுதி காற்று பகுதியில் அமையும் பொழுது ஏற்படுகின்ற இடம் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நிலத்தடி நீர் மட்டம் இருக்கு. சரியா? வித் காற்றோட அது வரையும் இருக்கிற இடத்த தான் அவுட் கிராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அமைக்கிற டீப் வெல்ல அந்த அவுட் கிராப் பகுதி வரையும் அமைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மழைநீர் இருக்கு இல்லையா, அந்த மழைநீரானது அவுட் கிராப் இடத்தை அடைந்து, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், தண்ணீர் உட்புகக்கூடிய பரப்பின் வழியாக மழைநீரானது உள்ள போகுது. எல்லா இடத்துலையும் உட்புகாத பரப்பாகவே இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தண்ணீர் உட்புகும். அந்த உட்புகக்கூடிய பரப்பின் வழியாக என்ன ஆகுதுன்னா தண்ணீர் இப்படி வருது, வந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து நிற்கிது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டீப் வெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட்டு தண்ணீர் உட்புகக்கூடிய பகுதி இருக்குது, அங்கே தண்ணி கிடைக்கலான்னா எனக்கு. நெக்ஸ்ட்டு தண்ணீர் உட்புகாத பகுதி இருக்குது, அங்கேயும் தண்ணீர் கிடைக்கல. நான் இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்க்குறேன், தண்ணீர் எனக்கு கிடச்சிடுச்சு. சரியா? அதை தான் அந்த அவுட் கிராப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணீர் வந்து கிடைக்கும். அதாவது நிலத்தடி நீர் மட்டும் அங்கே தான் இருக்கும். சரியா? அதை தான் சொல்லியிருக்காங்க. டீப் வெல் அப்படின்றது ஆழம் அதிகமாக இருக்கும். ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய கிணறுகளை வந்து இப்படி சொல்லுவாங்க. மழைநீரானது அவுட் கிராப் இடத்தை அடைந்து பின் ஆழ் கிணறு அமைந்த இடத்தை அடைகிறது. இந்த மழைநீர் இருக்குல்ல, இது வந்து அவுட் கிராப் இடத்தை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஆழ் கிணறு வழியாக தண்ணீர் வரும். இந்த தண்ணீரை நம்ம பம்ப் பண்ணி என்ன பண்ணுவோம், வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? திருப்பியும் ஒன்று சொல்கிறேன். மேலிருந்து வர மழைநீர் தண்ணீர் ஊடுருவக்கூடிய பகுதிகளின் வழியாக இந்த அவுட் கிராப் இடத்தை அடையுது. அவுட் கிராப்ன்றது என்னன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல தான் நிலத்தடி நீர்மட்டம் இருக்கு. நம்ம இந்த இடத்துல டீப் வெல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அந்த டீப் வெல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தண்ணீர் உட்புகக்கூடிய அமைப்பாக இருக்கு. அந்த டீப் வெல் எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணீர் உட்புகக்கூடிய இடத்துக்கு வருது. ஆனால் எனக்கு தண்ணி கிடைக்கல, ஏன்னா அங்கே வாட்டர் டேபிள் லெவல் இல்லை. இதுதான் என்னுடைய வாட்டர் டேபிள் லெவல். நெக்ஸ்ட்டு தண்ணீர் உட்புகாத பரப்புகிட்டையும் வருது, அங்கேயும் எனக்கு தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்த்து நோண்டுறேன், கிடைக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு தண்ணி கிடைச்சிடுது. ஏன்னா இங்கே தான் நிலத்தடி நீர் மட்டம் இருக்குது. சரியா? இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் கிராப் ரீஜன்றது அந்த நிலத்தடி நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அவுட் கிராப் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. இதை ட்ராயிங்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ என்ன ஆகுனா நீர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நிறைய லேயர்ஸை வந்து கடந்து வரும். இந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்போது என்னென்னா தண்ணீர் வந்துட்டு நிறைய அடுக்குகளின் வழியாக ஊடுருவி வரும். இங்கே நிறைய ஏன்னா இது வந்து டீப்பல், ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும். ஆழம் அதிகமாக இருக்கும்போது மேலே விழுற நீரானது பல்வேறு அடுக்குகளை கடந்து தான் வருது. அப்போது ஒவ்வொரு அடுக்குகளிலும் காணப்படுகின்ற அந்த இப்போ ஒரு சில இடங்களில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கலாம், ஒரு சில இடங்களில் இரும்பு துகள்கள் இருக்கும். அதாவது ஒரு மண்ணுக்கும் ஒரு வகையான தனித்தன்மைகள் வந்து காணப்படுது. சரியா? ஒரு இடத்துல செம்மண்ணாக இருக்கும், ஒரு இடத்துல களிமண்ணாக இருக்கும். அந்த அப்போ அந்த தண்ணியினுடைய தன்மை இருக்கு இல்லையா, அது எதை பொறுத்து மாறுபடுதுன்னா அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். சரியா? அப்போது இதில் என்ன கேரக்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய உப்புக்கள், இந்த லேயரில் இருக்கக்கூடிய நிறைய உப்புக்கள் அந்த தண்ணீர் கூட கரைஞ்சி நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகுனா அதனுடைய கடினத்தன்மை சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இத்தகைய நீர்நிலைகளில் நீரினுடைய கடினத்தன்மை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு அதிகமாக இருக்குது. என்ன ரீசன்னால அப்படின்னா நீர் கூட நிறைய உப்புக்கள் வந்து கலந்து வருது. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உப்புக்களும் என்ன ஆகுது, கலந்து வருது. அதில் இருக்க தாது உப்புக்கள் எல்லாமே கலந்து வருது. பொறுத்தவரையும் என்னென்னா நம்ம ஆல்ரெடி யூஸ்வலாக நம்ம வீடுகளில் போர் போடுவாங்க இல்லையா, அதுதான் டியூப்வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இதனுடைய எவ்வளோ விட்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் அளவிலான விட்டம் தான் இருக்கும். சரியா? அதுதான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இதற்கு வந்து மிக அதிக நீர் எண்ணிக்கை உள்ள அக்வேஃபர்களிலிருந்து நீர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. அது அந்த கேசிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஹோல் ஃபஸ்ட்டு அந்த ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அதாவது சக்ஷன் பைப் சொல்லியிருக்காங்களே, அது வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற பைப்பு. இப்போ என்னென்னா ஹோலுடைய அளவு எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா
நான் அதுக்குள்ளே எவ்வளோ சென்டிமீட்டர் அளவு உள்ள பைப்பை ஓட முடியும்னா 15 சென்டிமீட்டர் அளவு உள்ள பைப்பை உள்ளே ஓட முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கான்செப்ட் கிடையாது. இப்போ இந்த பைப்பை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது கிரவுண்ட் வாட்டரை வந்து போய் டச் பண்ணுது. சரியா, டச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பம்ப் பண்ணி அந்த வாட்டரை நான் வந்து மேலே எடுக்கிறேன். சரியா, மேலே எடுக்கும்பொழுது அதை சுற்றி இருக்க அந்த பொடி மணல்கள் எல்லாமே அந்த பைப்பை சுற்றி ஒட்டியிருக்கும். அதை எல்லாத்தையுமே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணும். சரியா, அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. சரி, அதுக்கு பேர் என்னென்னா வெல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர், அதாவது சுற்றி இருக்க மண்ணை வந்துட்டு நம்ம வந்துட்டு நீ ரிமூவ் பண்ணாதான் பம்ப் பண்ணும்போது தண்ணி கூட என்ன சேர்ந்து வராது, அந்த மண் துகள்களும் சேர்ந்து வராது. அது இப்படி பண்ணுறோம் இல்லையா, அந்த மணல் ஒட்டுவதை தவிர்க்கிற ப்ராசஸ் பேர் என்னென்னா வெல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையும் வந்து தலையில் வந்துட்டு ஒரு துளை இடப்பட்டிருக்கு. அந்த துளை வந்து எதை தாண்டி போகுதுன்னா தலைக்கு மேலே வந்து பல்வேறு மண், அதாவது மண் படலங்கள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி உள்ளே போகுது. அதனுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு துளையினுடைய விட்டமானது குழாயினுடைய விட்டத்தை விட அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 15 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பைப்பை நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குடைய குழாய், அந்த துளை இருக்குல்ல, அந்த துளையினுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கணும். சரியா, அதுதான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது சென்டிமீட்டரில் சொன்னேன், இவங்க கொடுத்துருக்கிறது எம்எம்ல கொடுத்துருக்காங்க. பைப்போடைய அளவு 150 mm இருந்ததுன்னா அந்த துளையினுடைய விட்டம் எவ்வளோவா இருக்கும்னா 300 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம போர் போடும்போது நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எவ்வளோ அடியில் இப்போ தண்ணி கிடச்சிது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 100 அடியில் தண்ணி கிடச்சிதுப்பா, 130 அடியிலே கிடச்சிது, எனக்கு 70 அடியிலே தண்ணி கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணீர் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மண்ணுடைய அமைப்பை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் பாறை போன்ற பகுதியில் இருந்ததுன்னா தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ஆழமாக டெப்த்தாக போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்துட்டு நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக உயர்ந்திருக்கும். அதாவது பக்கத்தில் மிகப்பெரிய ஏரிகள் இருக்கலாம், இல்லை ஆறு இருக்கலாம். அந்த மாதிரியான இடங்களில் வந்து சீக்கிரமாக தண்ணீர் வரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால வந்துட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஏன்னா வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து காணப்படுது இல்லையா, ஸோ அந்த ரீசன்னால். ஸோ அந்த நீருடைய வரத்து வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அமைப்பை பொறுத்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து குழாயுடைய ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம போடுறது 30 மீட்டர் to 50 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபீட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 100 to 150 ஃபீட் வரையும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக அடியில் தான் சொல்லுவாங்க, 70 அடி போட்டேன், 80 அடி போட்டேன், 100 அடி போட்டேன்னு அடிக்கணக்கில் தான் நம்ம கிராமங்கள்லேயோ சிட்டிஸ்லையுமே எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி குழாய் கிணற்றுக்குள் என்ன பண்ணுறாங்கன்னா குழாயானது அந்த துளை வழியாக செலுத்தப்படுகிறது. சரியா, இப்போது துளையுள்ள குழாயும் துளை இல்லாத குழாயும் இது உள்ள அமைஞ்சு காணப்படுது. துளையுள்ள குழாய் வழியாக தான் தண்ணீர் என்ன ஆகும், உட்புகுந்து வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ஹோல் இருக்க ஒரு பைப்பையும் அனுப்புவாங்க, ஹோல் இல்லாத பைப்பையும் அனுப்புகிறாங்க. அந்த ஹோல் உள்ள பைப் வழியாக தான் தண்ணி என்ன ஆகுது, நமக்கு மேலே வருது, பம்ப் பண்ணி மேலே வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பைப்பினுடைய வெளிப்பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றி என்ன பண்ணியிருக்கு, மணல் வந்து இருக்குது. சரியா, பொடி மணல்கள்லாம் இருக்குது. அதை நீக்குவதற்கு பேர் என்ன அப்படின்னா வெல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு வெல்ஸில் வந்து ஷாலோ வெல்ஸ், டீப் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ் அண்ட் ஆர்டிஷியன் வெல்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துடுச்சு. இப்போ அது எல்லாமே பார்த்தாச்சு. இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ் பார்த்தாச்சு, தென் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லையும் பார்த்தாச்சு. ஸ்ப்ரிங்ஸை பொறுத்த வரையும் ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங், சர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் கிராவிட்டி ஸ்ப்ரிங்ஸ் மூணுமே பார்த்தாச்சு. சரியா, அதே மாதிரி லேக்கு, பாண்ட்ஸ் அந்த டைப்லையும் பார்த்தாச்சு. ஸ்டோரேஜ் ரிசர்வைஸும் நம்ம வந்து முடிச்சாச்சு. தென் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. சரியா, ஸோ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரியா, தியரட்டிக்கல் பார்ட்டுன்றதுனால ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஷார்ட்டாகவும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு என்னுடைய கிளாஸஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்.